வணக்க மாதம் மே 24 தேவமாதாவின் திருமரணத்தின் பேரில். தேவமாதா சாவுக்கு உட்படுகிறதற்கு காரணம் சர்வ ஜீவ தயாபர சர்வேசுரன் தேவமாதா ஜென்ம பாவமில்லாமல் உற்பவிக்க வேண்டுமென திருவுளம் கொண்டிருந்தாலும் பாவத்துக்கு ஆக்கினையாகிய சாவிலே நின்று அவர்களை நீக்கவில்லை. சர்வேசுரன் மனுமக்களை எல்லாரும் சாக வேண்டும் என்று இட்ட தீர்ப்பை எல்லாருக்கும் பொதுவாய் மறுக்கக்கூடாததுமாய் இருக்கிறதாகவும் திருக்குமாரன் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் ஜீவிய காரணமாய் இருக்கவும் மரணமடைய திருவுளமானதை பற்றி அன்னை அவருக்கொத்தவர்களாய் இருக்கவும் அவ்வேளையிலே நாம் செய்ய வேண்டிய புண்ணியங்களுக்கு மாதிரிகையாய் இருக்கவும் அன்னை சாக வேண்டும் என்று தீர்மானித்தார். சாக வேண்டும் என்ற தீர்வையானது கடினமும் வருத்தமுமாய் இருந்த போதிலும் இந்த தீர்வைக்கு தேவமாதா மிகுந்த மனத்தாழ்ச்சியுடனேயும் அமைதியுள்ள மனதுடனேயும் மாறாத நம்பிக்கையுடனேயும் தமது திருமைந்தனிடத்தில் சேர வேண்டும் என்ற ஆசையுடனேயும் சம்மதிக்கிறார்கள். நாமும் அப்பேற்பட்ட மனத்தாழ்ச்சி, அமைதி, நம்பிக்கை, தேவ சிநேகத்தோடு நமக்கு வரப்போகிற சாவை கைக்கொள்வோமாகில் சாவு எவ்வளவோ பாக்கியமுள்ளதாயிருக்கும். அன்னை மரித்த மேரை வேத சாஸ்திரிகள் சொல்லியிருக்கும் வண்ணம் பரிசுத்த கன்னிகையின் சாவானது ஓர் மதுரமான நித்திரையைப் போல் சம்பவித்ததாம். திவ்ய தாயானவள் வருத்தப்படாமலும் கஸ்தி அனுபவியாமலும் இளைப்பாறுவது போல இந்த கண்ணீர் கணவாயை விட்டுவிட்டு ஆனந்தமான நித்தியத்துக்கு சேர்ந்தார்கள். மரித்தது வயதின் மிகுதியினால் ஆவது வருத்தத்தினிலே ஆவது நிகழாமல் அன்னையுடைய திரு இருதயத்தில் சுவாலை விட்டெறிந்த தேவ சிநேக அக்கினியால் வந்தது. மரத்தின் கொம்பிலே நின்று பழுத்த கனி விழுகிறதை போலவும் சூரியன் பகலிலே எங்கும் உஷ்ண பிரகாசத்தை பொழிந்து தன்னாலே அஸ்தமிக்கிறதை போலவும் தேவமாதாவின் திரு ஆத்துமம் எல்லா புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தன்னிடத்தில் எரிகிற சிநேக உக்கிரத்தினால் தேவ அன்னையின் திருச்சரீரத்தை விட்டு பிரிந்தது. இந்த பரம நாயகியின் அமிர்தமான மரணத்தை கண்டு அகமகிழ்ந்து நாம் இஷ்ட பிரசாதத்தோடு சாகும் பொருட்டு அன்னையை மன்றாட கடவோம். நல்ல மரணத்தை அடையத்தக்க பக்தியோடு நடக்க கடவோம். சாகிறவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற விதம் தேவமாதா சாகிறவர்களுக்கு அடைக்கலமுமாய் மாதிரிகையுமாய் தமது திருமைந்தனால் நியமிக்கப்பட்டவர்களாகும். மரண வேளையில் பசாசு செய்கிற கடின சோதனைகளில் நாம் விழாதபடிக்கு நமக்கு உதவி செய்து அப்பொழுது வருத்தமான இக்கட்டுகளில் ஆதரவாயிருந்து நாம் பாக்கியமான மரணத்தை அடைய விசேஷ கிருபை செய்கிறார்கள். இதுவும் அல்லாமல் பாக்கியமான மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிற ஆத்தும சுத்தத்தையும் அருந்தவத்தையும் உலக வெறுப்பையும் தேவ சிநேகத்தையும் மற்ற புண்ணியங்களையும் அனுசரிக்கிறதற்கு உதவி செய்கிறார்கள். நீங்களும் நித்திய பாக்கியத்தையாவது நிர்பாக்கியத்தையாவது வருவிக்கிற மரண வேளையில் இந்த திவ்ய தாயார் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படிக்கு அன்னையை பார்த்து தினம்தோறும் மிகுந்த பக்தி நம்பிக்கையுடன் சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாட கடவீர்கள். இப்படி மன்றாடினால் நித்திய பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல மரணம் உங்களுக்கு கிடைக்கும். என் அன்புள்ள தாயாரே, நீச பரவியிருக்கிற அடியனுக்கு நல்ல மரணம் வருமோ, அகோரமான மரணம் வருமோ என்று நான் நினைக்கிற போது அங்கலாய்த்து பயந்து நடுநடுங்குகிறேன். நான் எத்தனையோ முறை கனமான பாவங்களை கட்டிக்கொண்டு எனக்கு நரகத்துக்கு போகிற ஆபத்து வருவித்தேன் என்று அறிந்து தேவ தீர்வைக்கு மிகவும் பயப்படுகிறேன். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆதரவே, இந்த கஸ்தி சமயத்தில் என் மீது இறங்கி என்னை காப்பாற்றி அருளும். அப்போது பொல்லாத பசாசு என்னை கெடுக்கவும்
நரகத்திலே இழுக்கவும் விடாதேயும். உமது திருமைந்தனிடத்தில் எனக்காக உருக்கமாய் மன்றாடி நான் செய்த எண்ணிக்கையில்லாத பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு இன்று முதல் இடைவிடாமல் தேவ கற்பனைகளை அனுசரித்து விசேஷமாய் நான் மரண அவஸ்தைப்படும் பொழுது ஆண்டவர் பாதத்தை சிநேகத்தோடு பற்றி பாக்கியமாய் சாகும் பொருட்டு எனக்கு விசேஷ உதவி செய்தருளும். என் தாயே, என் நம்பிக்கையே, அப்போது என்னை கைவிடாதேயும். நான் உம்மிடத்தில் சேருமளவும் எனக்கு உதவி செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது: மரியாயே, இஷ்டப்பிரசாதத்தின் மாதாவே, தயையின் சமுத்திரமே, என் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றி என் மரண வேளையில் என்னை கைவிடாதேயும். 24ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: இயேசு கிறிஸ்துநாதரின் திரு இருதயம் மனிதர் பேரில் வைத்த அளவறுக்கப்படாத அன்பை நினைக்கிறது. அர்ச்சிஷ்டவர்கள் எல்லாரும் தேவ மாதாவின் பேரில் மிகுந்த பக்தி விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பது சத்தியமாம். ஆனால் அவர்களுக்குள் இயேசு சபையை சேர்ந்த புனித ஸ்தனிஸ்லாஸ் என்பவர் இந்த பாரம்பரிய பக்தியின் பேரில் அதிக அன்பும் நம்பிக்கையும் வைத்தார் என்று சொல்ல வேண்டும். அவர் சிறு பிரயாத்திலிருந்து பரமநாயகியை மிகுந்த அன்போடு நேசித்து வணங்கினதும் அல்லாமல் அன்னையுடைய பழுதற்ற கன்னிமையை குறித்து சந்திரனுடைய வெண்மையான கதிர் போலிருக்கிற கற்பென்கிற புண்ணியத்தை சொல்லில் அடங்காத எச்சரிக்கையுடன் அனுசரித்து கொண்டு வந்தார். யாராவது இந்த பரிசுத்த வாலிபர் முன்பாக ஒரு ஆகாத வார்த்தையை சொல்லுவானாகில் உடனே அவர் பயந்து நடுங்குவார். அவருடைய சௌந்தரியம் உள்ள முகத்தை கண்டவர்கள் எல்லாரும் புண்ணியத்தின் பேரில் அதிக மதிப்பையும் பிரியத்தையும் அடைவார்கள். அவர் தேவ மாதாவின் விசேஷ உதவியால் ஒரு அற்ப குற்றம் இல்லாமல் நடந்தார். அவர் படிக்கும் பொழுது கடின வியாதியாய் விழுந்து அவஸ்தையாகி மரண தருவாயில் இருந்தார். அப்பொழுது தேவமாதா குழந்தையான இயேசு கிறிஸ்துநாதரோடு அவருக்கு காண்பித்து திருபாலனை அவருடைய கையிலே வைத்து அவருடைய மனம் சந்தோஷ வெள்ளத்தில் அமிழ்ந்திருக்க செய்தாள். பின்பு பரமநாயகி, என் மகனே, நீ இப்பொழுது சாக மாட்டாய். நமது திருக்குமாரன் இயேசுநாதருடைய சபையிலே பிரவேசித்து அதில் சர்வேஸ்வரனுக்கு ஊழியம் பண்ண வேண்டுமென்று சொல்லி மறைந்து போனாள். அவர் இந்த காட்சியில் அடைந்த சந்தோஷத்தினால் விரைவில் குணமடைந்து இயேசு சபையில் சேரும்படி அதிக முயற்சித்தார். அதில் சேர்ந்து எவ்வித புண்ணியங்களையும் அதிகமான சுறுசுறுப்போடு அனுசரித்து வந்தார். தேவ மாதாவின் திருநாமத்தை அவர் உச்சரித்தாலாவது, மற்றவர்கள் உச்சரிக்கிறதை கேட்டாலாவது தமக்குள்ளே உண்டான சந்தோஷ மிகுதியால் பரவசமாயிருப்பார். தமது மனதில் எரிகிற தேவ சிநேகத்தின் உக்கிரத்தினால் அடிக்கடி உஷ்ணம் அடைந்து தமது நெஞ்சின் மேல் குளிர்ந்த தண்ணீர் வைத்து தாம் அனுபவிக்கிற தேவ உஷ்ணத்தை தணிக்க பிரயாசப்படுவார். அவருடைய நல்ல மாதிரிகைகளை பார்த்தவர்கள் எல்லாரும் அவர் மனிதன் அல்ல, சமணசாய் இருக்கிறார் என்பார்கள். அப்படியே சிறிது காலத்தில் புண்ணிய சாங்கோபாங்கத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்று பிரக்யாதி பெற்ற அர்ச்சிஷ்டவர்களுக்கு ஒப்பானார். சுகீர்த பிரகாசமுள்ள இந்த ஞான மாணிக்கமானது குப்பை போல் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதென்றும் அவர் அனுபவிக்கிற தேவ சிநேக அக்கினியை இந்த அழிந்து போகிற சரீரமானது பொறுக்கக்கூடாதென்றும் சர்வேஸ்வரன் அவரை தம்மிடத்தில் வரவழைக்க சித்தமானார். தேவமாதா மோட்சத்துக்கு எழுந்தருளி போன திருநாளை மோட்சவாசிகள் எல்லாரும் மோட்சத்தில் மிகுந்த சந்தோஷத்துடன் கொண்டாடுகிறார்கள் என்று நினைத்து புனித ஸ்தனிஸ்லாஸ் தாமும் அவர்களோடு கூட அந்த திருநாளை மோட்சத்தில் கொண்டாட போக வேண்டும் என்று மிகவும் ஆசையாயிருந்தார். அதற்காக அந்த திருநாளுக்கு முன்னதாக அந்த பாக்கியம் தமக்கு கிடைக்க வேண்டுமென்று ஓயாது மன்றாடி கொண்டிருந்ததும் அல்லாமல் இந்த திருநாளை மோட்சத்திலேயே கொண்டாட போவேன் என்று எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருந்தார்.
அவர் நினைத்தது போல் திருநாளுக்கு முன் 4-5 நாள் வியாதியாய் விழுந்து மிகுந்த சந்தோஷப்பட்டார். திருநாளுக்கு முந்தின நாள் அதிக அவஸ்தையாகி அவஸ்தை பூசுதலை பெற்று திவ்ய நற்கருணை வாங்கி தேவ மாதாவின் திருப்பெயரை மிகுந்த பக்தியோடு உச்சரித்து சொல்லொணா மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கியிருந்தார். நடுஜாமத்தில் கூட நின்றவர்கள் அவஸ்தை ஆயத்தம் சொல்லும்போது எண்ணிக்கையில்லாத கன்னிகையோடு மோட்சராக்கினி அவரிடத்தில் வந்து மோட்ச பாக்கியத்திற்குரிய மகிழ்ச்சியை மனதில் உண்டாக்கி அவர் மோட்சத்தில் தம்முடைய திருநாளை தம்மோடே கூட கொண்டாட வர வேண்டும் என்று சொல்லி அவரை மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போனாள். அவர் சாகிற பொழுது அவருக்கு வயது 18. கிறிஸ்தவர்களே, நீங்களும் மரண வேளையில் பசாசின் தந்திரங்களில் அகப்படாது பாக்கியமான மரணத்தை அடைய விரும்ப கடவீர்கள். இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக ஓயாது அன்னையின் அனுகிரகத்தை கேளுங்கள். புனித பெர்னதத்து கன்னிமரியிடம் வேண்டின ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, இதோ உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து சரணடைந்து உமது அருட்காவலை மன்றாடிய ஒருவரையும் நீர் கைவிட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கையால் தூண்டப்பெற்று அடியேன் உம் திருப்பாதம் நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உம் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்திருக்கிறேன். மனுவுருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும். ஆமன்.